வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு த ஷோ. நேற்று வெள்ளை அறிக்கையை தாக்கல் பண்ணதை நீங்க எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அந்த வெள்ளை அறிக்கையை யார் தாக்கல் பண்ணாலும் உங்களுக்கு நல்லாவே தெரியும். நம்முடைய மரிய வில்சன் அவர்கள். ஏங்க, இந்த மரிய வில்சனை பத்தி நம்மளே பல வீடியோஸ் போட்டுதை நீங்க எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா ஆக்ரோஷமா அவரை பத்தி பேசியிருப்போம். பட் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா எனக்கே அவர் மேல பாவம் ஆயிடுச்சுங்க. ஆக்சுவலா அது எந்த பாயிண்ட்ல நான் ரொம்ப பாவப்பட்டேன்னா அவர் மேல, எங்க சும்மா இருந்த செங்கோட்டையனுக்கு நிதித்துறையை கொடுத்துருந்தாங்க. அந்த நிதித்துறையை எப்பா இதெல்லாம் நான் வச்சுக்க மாட்டேன், இதுக்கு கரெக்டான ஆள் யாரு, மரிய வில்சா வா அப்படின்னு தூக்கி அவ்வளவு பெரிய நிதித்துறையை தூக்கி மரிய வில்சன் கிட்ட குடுத்துட்டு போனாங்க பாருங்க. அப்பயே எனக்கு அந்த மனுஷன் மேல ரொம்ப பாவம் ஆயிடுச்சுங்க. ஏங்க நீங்களே கொஞ்சம் நினைச்சு பாருங்க. ஃபர்ஸ்ட் டைம் எம்எல்ஏ ஆயிருக்காரு, ஃபர்ஸ்ட் டைம் அமைச்சர் ஆயிருக்காரு, கொஞ்சம் ரிலாக்ஸேஷனா சுத்தலான்ட்டு நினைச்சிருப்பாப்ல. அவ்வளவு பெரிய நிதித்துறையை தூக்கி கையில குடுத்துட்டாங்க. அது மட்டும் இல்லாம அங்கங்க இருக்கிற அமைச்சர்கள்லாம் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லா இடத்துக்கும் போறாங்க, ஆய்வு பண்றாங்க, அந்த மாதிரி துறைகளை வச்சுன்னு ஜாலியா சுத்தின்னு இருக்காங்க. ஆனா நம்ம மனுஷன் எந்த துறையை வச்சுன்னு இருக்கிறாருன்னா எங்க போய் ஆய்வு பண்ணுறதுன்னே தெரியாத. ஏங்க, இப்ப கல்வி அமைச்சர் போயிட்டு பள்ளிக்கூடங்களா போயிட்டு ஆய்வு பண்ணிருப்பாரு. இப்ப மதுவிலக்குத்துறை அமைச்சர் வைன் ஷாப் அங்க இங்க போயிட்டு ஆய்வு பண்ணுறாரு. நம்ம ஆளு நிதித்துறையை தூக்கி கொடுத்துட்டாங்க, எங்க போய் ஆய்வு பண்றது என்ன பண்றதுன்னு பாவங்க மனுஷன். எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு. ஆக்சுவலா நேத்து அவர் வீடியோவை பார்த்தேன். அவர் பேசுறது, அந்த வெள்ளறிக்கையை தாக்கல் பண்றது எல்லாமே பார்த்துட்டு நான் ரொம்ப பரிதாபப்பட்ட ஒரு அமைச்சர்னா பாத்தீங்கன்னா அது எங்க அண்ணன் மரிய வில்சன் தான். ரொம்ப அவர் அந்த படிக்கும்போது அப்படியே தட்டி திணறுறது, அந்த தமிழ் வார்த்தைகளை தவறா உச்சரிக்கிறது, நிதிக்கு பாத்தீங்கன்னா நீதி கேட்கறது, இந்த மாதிரி எல்லாருமே அந்த காமெடிஸ் வீடியோஸ்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த காமெடிக்குள்ள போகாம நேற்று சாராம்சம் என்ன இருந்துச்சு அப்படின்றத கொஞ்சம் ஷார்ட்டா எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ அட்லாஸ்ட் இந்த வெள்ளை அறிக்கையை அவங்க ஃபைனலா என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, எங்களுக்கு இவ்வளோ கடன் இருக்குங்க, அந்த கடனை நாங்க சார்ட் அவுட் பண்ணோம். ஸோ எங்க கிட்ட இருந்து ஃப்ரீபீஸ் எதுவுமே இப்போதைக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க அப்படின்ற ஒரு தோனியில தான் பாத்தீங்கன்னா அந்த வெள்ளை அறிக்கையை அவங்க தாக்கல் செஞ்சாங்க. எங்க வெள்ளை அறிக்கையை ஃபர்ஸ்ட் நேத்து தாக்கல் செய்வதற்கான நோக்கம் என்னன்றது ஒண்ணு இருக்கு. எங்க உங்களுக்கே நல்லா தெரியும். இப்ப 18ஆம் தேதி நாள்ல இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு செஷன்ஸ் அசம்பிளி செஷன்ஸ் ஸ்டார்ட் ஆக போகுது. அதுக்கப்புறமா மேபி எதிர்கட்சிகள் கேட்க ஆரம்பிச்சிருவாங்க, எங்கெங்க இந்த 2500, எங்கெங்க இந்த 6 சிலிண்டர்னு ஒரு வேலை கேட்க ஆரம்பிக்கலாம். நீங்க ஏன் கேட்கறதுக்கு முன்னாடியே நான் ஒரு சூப்பரான பதில சொல்றேன் பாடுறா அப்படின்ட்டு தான் இந்த வெள்ளை அறிக்கையை பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடியே தாக்கல் செஞ்சு இப்ப மக்கள் மனசுல என்ன ஒரு டைவர்ஷனை ஏற்படுத்துவாங்கன்னு பாத்தீங்கன்னா, நீங்க எதுவுமே எங்க கிட்ட கேட்காதீங்க, பிகாஸ் இங்க ஆல்ரெடி எங்களுக்கு 1008 பிரச்சனை இருக்கு, இவ்வளவு லட்ச கடன்ல பாத்தீங்கன்னா இவங்க தமிழ்நாட்டை விட்டுட்டு போயிருக்காங்க. சோ எங்களால அதெல்லாம் உடனடியா அதை தர முடியாது. சோ எதுவுமே கேட்காதீங்கன்னு மக்கள் அவங்களே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு சைலண்ட் ஆயிடணும். அதுக்காக தான் பாத்தீங்கன்னா இந்த வெள்ளை அறிக்கையை தாக்கல் செஞ்சிருக்காங்க. நம்ம மாண்புமிகு மரிய வில்சன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, எங்க கிட்டத்தட்ட 13 லட்சம் கோடி கடன் இருக்கு, இங்க கரப்ஷன் ஜாஸ்தியா இருக்கு, யாருமே ஆனஸ்டா இல்ல, அதனாலதான் இந்த பிரச்சனைகள் அப்படி இப்படின்னு பாத்தீங்கன்னா திமுக மேல அப்படியே தூக்கி எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா பால திருப்பி விட்டுருக்காங்க. சோ மக்கள் மனசுல இது எப்படி போய் சேரும்னு பாத்தீங்கன்னா, திமுக இவ்வளவு கடனை வச்சுட்டு போயிருக்குப்பா, அதனால அவங்க இப்ப கொஞ்சம் அந்த செட்டில் ஆகட்டும் அப்படின்ற ஒரு ஸ்பேஸ் அவங்களுக்கு தருவாங்க. ஏங்க ஆக்சுவலா ஒரு ரூலிங் பார்ட்டி ஒரு கவர்னன்ஸ் வந்திருக்காங்கன்னா இதுதான் நார்மலா பண்ணுவாங்க. ஏங்க யாரா இருந்தாலுமே முந்தைய கவர்மெண்ட் மேல பழிய போட்டுட்டு தாங்க அரசியல் பண்ணுவாங்க. வேற அரசியல் அவங்களால பண்ண முடியாது. இவங்க இப்போ டிவிக்கு வந்த பிறகு போன வாட்டி பாத்தீங்கன்னா 5 வருஷமா டிஎம்கே சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க, இப்படி எல்லாம் ஏற்றி விட்டுருக்காங்க, ஜிடிபி எல்லாம் செமையா இருக்குது, இங்க நிதிநிலை எல்லாம் சூப்பரா இருக்கு அப்படின்லாம் சொல்ல மாட்டாங்க. சொல்றது அரசியல் கிடையாது. சோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பிளேமை தான் போடுவாங்க. அந்த பிளேமை பாத்தீங்கன்னா மரிய வில்சன் அவர்கள் கொஞ்சம் கச்சிதமா பண்ணிட்டு எல்லா பழியும் தூக்கி இண்டிவிஜுவல் கடன் ஜாஸ்தியா இருக்கு, 3 லட்சம் ஒரு தலையில கிட்டத்தட்ட 3 லட்சம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இண்டிவிஜுவல் மேலேயும் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா போட்டிருக்காரு. சோ மக்கள் இதை எப்படி எடுத்துப்பாங்கன்னா, என்னது நான் 3 லட்சம் கடன் தரணுமா, என் தலையில 3 லட்சம் கடன் இருக்குதா அப்படின்னு பாத்தீங்கன்னா மக்கள் நினைப்பாங்க. நம்மளுக்கு தெரியும், இப்ப யாரோ ஆக்சிஸ் பேங்க்ல இருந்தோ HDFC பேங்க்ல இருந்தோ எப்ப தமிழ்நாடு பேர்ல 3 லட்சம் ரூபாய் கடன் வாங்கி இருக்குது அதை கொடுப்பான்ட்டு கேட்க போறது கிடையாது. இது ஒரு மாநில அரசு, அவங்க கடன் வாங்குற உரிமை இருக்கு. அந்த கடன் எல்லை எவ்வளவோ அந்த எல்லைக்கு உட்பட்டு தான் அவங்க கடன் வாங்குவாங்க. அதுக்கு மேல வேற எங்கேயும் கடனும் வாங்க முடியாது அவங்களால. சோ இந்த கடன்லாம் ஏன் வாங்குறாங்கன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஏங்க ஒரு மாநில அரசுக்கு கடன்னா ஒண்ணுமே அந்த கடனை வாங்கி எல்லா அதிகாரிகளோ இல்ல கட்சியை நடத்துறவங்களோ இல்ல சிஎம்ஓ எல்லாத்தையும் தூக்கி பாக்கெட்ல போட்டு சுத்தின்னு போயிட முடியாது. இவங்க எக்ஸ்பிளைன் பண்ணது எப்படி இருந்துச்சுன்னா, இந்த கஜானா காலின்னு சொல்லும்போது மக்கள் மனசுல அதை எப்படி எடுத்துன்னு போய் சேர்க்கிறாங்கன்னா, இந்த மங்காத்தா படத்துல அர்ஜுனும் நம்ம தலை அஜித்தும் பாத்தீங்கன்னா சூட்கேஸ்ல பணத்தை வச்சுக்கிட்டு போவாங்க பாருங்க, அந்த மாதிரி
திமுக என்னமோ ஆட்சியை விட்டு போகும்போது சூட்கேஸ்ல எல்லா பணத்தையும் தூக்கி போட்டுன்னு போன மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணிடுறாங்க. அப்படி கிடையாது. அரசு கடன் வாங்கி தான் செயல்படும். நான் ஒன்னே ஒன்று இவங்க கிட்ட கேட்கிறேன். இப்ப இவங்க சொல்றாங்கல்ல, டிவிக்கில இருந்து சொல்றாங்க, ஏங்க கிட்டத்தட்ட 13 லட்சம் கோடி கடன் இருக்குங்க இப்பத்தி நிலவரப்படி, வெள்ள அறிக்கைப்படி க்ளோஸ் டு 13 லட்சம் கோடின்னு சொல்றாங்கல்ல. நீங்க ஆட்சி நடத்ததா போறீங்க. இந்த 5 வருஷம் உங்க ஆட்சி தான் இருக்க போகுது. எங்கன்னா நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம். அந்த 5 வருஷம் முடிவுல இந்த 13 லட்சம் கோடி கடன் ஒரு 5 லட்சமாகவோ, 5 லட்சம் கூட வேணாங்க, ஒரு 7, 8, 10 லட்சம், 11 லட்சமா குறைஞ்சிருச்சுன்னா, நானே உண்மையாலேயே சொல்றேன், விஜய் சாருக்கு ஹேட்ஸ் ஆஃப் பண்ணுவாங்க. இந்த 5 வருஷம் ஆட்சிக்கு அப்புறமா இது நடந்துச்சுன்னா நானே ஹேட்ஸ் ஆஃப் பண்றேன். ஏன் மரிய வில்சன் சாருக்கும் பாத்தீங்கன்னா நான் ஹேட்ஸ் ஆஃப் பண்றேன். ஒரு 13 லட்சத்தை கம்மி பண்ணிட்டீங்கன்னா நான் ஹேட்ஸ் ஆஃப் பண்றேன். நீங்க கேரண்டி தர முடியுமா? ஃபர்ஸ்ட் இந்த 13 லட்சம் கோடியை நாங்க சமாளிப்போம், எந்த வகையிலும் நாங்க கடன் இனிமேட்டு வாங்க மாட்டோம், அதை 14ஆவோ 15ஆவோ 16ஆவோ நாங்க ஏத்த மாட்டோம் அப்படின்ற கேரண்டி உங்களால் தர முடியுமா? தர முடியாது. பிகாஸ் கவர்னன்ஸ்க்கு வர எந்த ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியும் கடனை வாங்கி தான் செயல்படுத்தணும். ஏங்க கொஞ்சோண்டு ஃப்ரீ பீஸ் அனௌன்ஸ் பண்ண டிஎம்கேக்கு அது அவ்வளவு பெரிய சிக்கலா போய் முடிஞ்சிச்சு. ஏங்க சுத்தி சுத்தி ஃப்ரீ பீஸ் அனௌன்ஸ் பண்ண இவங்களால எப்படி ரன் பண்ண முடியும்னு நான் கேட்கிறேன். ஏங்க ஒன்னும் இல்ல, விஜய் சாரியே நான் நேரடியாவே கேட்கிறேன். இப்போ சொல்றீங்களே 10 லட்சம் கோடி கடன், 13 லட்சம் கோடி கடன் இப்போ சொல்றீங்க, அதனால எங்களுக்கு கொஞ்சம் டைம் வேணும்னு கேட்குறீங்க. ஏங்க இது உங்களுக்கு நல்லாவே தெரியுமே. ஏங்க இவ்வளவு கோடி கடன் இருக்குன்றது நீங்க சொல்லிதான் மக்களுக்கு தெரியணும்ன்றது அவசியமும் கிடையாது. பிகாஸ் டிஎம்கே கவர்மெண்டே சொல்லிட்டாங்க, ஏங்க இவ்வளவு லட்சம் கோடி கடன் இப்போதைக்கு இருக்கு. அப்போ இவ்வளவு லட்சம் கோடி கடன் இருக்கும் தெரிஞ்சும், யாரே விஜய் சாருக்கும் நல்லா தெரியும் இவ்வளவு லட்சம் கோடி கடன் இருக்குன்னு தெரிஞ்சும் ஏன் 2500 ரூபாய் தரேன்னு சொன்னீங்க? தெரிஞ்சும் ஏன் 6 சிலிண்டர் தரேன்னு சொன்னீங்க? தெரிஞ்சும் ஏன் தாய்மாமன் சீரு, அண்ணன் சீரு, எங்க தமிழ்நாடு முழுக்க பஸ், பெண்களுக்கு இலவசம், அதாவது சிட்டி பஸ் இல்ல, ஊருக்குள்ள சுத்துறது கிடையாது, தமிழ்நாடு முழுக்க நீங்க சுத்தலாம்னு சொல்லியிருக்கீங்க. திமுக வச்சு விடியல் பயணம் திட்டத்துல சிட்டி பஸ் தான் ஃப்ரீயா கொடுத்தாங்க. அது இலவசத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா நீங்களே பேசும்போதே சொல்றீங்களே, டிரான்ஸ்போர்ட் 1 கிலோமீட்டருக்கு இவ்வளவு தரணும், ஆனா இது இவ்வளவுதான் வருது, ஸோ கம்ப்ளீட்டா லாஸ்ல போயின்னு இருக்கு. ஏன் லாஸ்ல போகுதுன்னா பிகாஸ் ஆஃப் திஸ். மேபி விடியல் பயணம் திட்டம் ஒரு மேஜரான கான்ட்ரிபியூஷனா இருக்கலாம், மற்றபடி கொஞ்சம் சிக்கல்கள் அதுல இருக்கலாம். இந்த திட்டம்லாம் செயல்படுத்தும் போது இந்த கடன் ஆகுது. இது சிட்டிக்குள்ள சுத்துற பஸ்ஸுக்கே இந்த நிலைமைனா, நீங்க என்ன அறிவிச்சிருக்கிறீங்கன்னா தமிழ்நாடு முழுக்க நான் இலவசமா தரப்போறேன்னு சொல்லிருக்கீங்க. அப்புறமா டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் எப்படி லாபத்திலேயே ஓட ஆரம்பிக்கும்? அது திருப்பியும் நஷ்டத்துல தான் ஓடும். ஏங்க 100 யூனிட் மின்சாரம் இலவசமா இருக்கு, அதை நீங்க 200 யூனிட்னு மாத்துறீங்க. அப்புறமா ஆல்ரெடி நஷ்டத்துல ஓடுங்கிற மின்சார போர்டு லாபத்திலேயே ஓடும்? நஷ்டத்துல தான் ஓடும். கடன் வாங்கி தானே ஆகணும். சோ இந்த ஃப்ரீ பீஸ் நீங்க ஏன் அனௌன்ஸ் பண்ணீங்கன்னு கேட்கிறேன். ஏங்க சீமானு ஒரு இலவசத்தை அறிவிக்கலாங்க. சீமான் வந்திருந்தா மேபி இந்த 13 லட்சம் கோடி கடனை ஒரு வருமானத்தை எப்படிலாம் ஈட்டலாம், ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் எப்படிலாம் அரேஞ்ச் பண்ணலாம், ஒரு ரெவென்யூ எப்படிலாம் ஜென்ரேட் பண்ணலான்ட்டு யோசிச்சு இந்த 13 லட்சம் கோடி கடனை மேபி அவங்க கொஞ்சம் 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 கம்மியா எத்தனை வரலாம். உங்களால அது முடியுமா? ஏன்னா நீங்களே அவ்வளோ ஃப்ரீ பீஸை அனௌன்ஸ் பண்ணியிருக்கீங்க. ஏங்க கடன், ஒரு மாநிலம் கடன் வாங்குதுன்னா எதுக்கு வாங்குதுன்றது ஒன்று இருக்கும். இந்த மாதிரி ஃப்ரீ பீஸ்க்கு அலோகேட் பண்ண வாங்கலாம். இன்னொன்று ஃபார் எக்ஸாம்பிள் நீங்களே இந்த மெட்ரோ ப்ராஜெக்ட்லாம் எடுத்திருப்பீங்க. ஏங்க மெட்ரோ ப்ராஜெக்ட் சென்ட்ரல் ஃபண்டே வரலன்ட்டாங்க. ஸோ தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் ஃபண்டை போட்டே கட்டின்னு இருக்குன்னு சொல்லலாம். அதெல்லாம் வந்து நான் 1000 ரூபாய் 2000 ரூபாய் வாங்க போறாங்க. 30,000 கோடி 40,000 கோடி 60,000 கோடி. அப்ப இது எல்லாமே இதுல தானே கவர் அப் ஆகும். ஸோ கடன்ன்றது ஆப்வியஸா ஒரு மாநிலத்தால அவாய்ட் பண்ண முடியாது. அந்த கடன்ன்றது அவங்க வாங்கி தான் ஆவாங்க. பிகாஸ் இந்த மாதிரி வெல்ஃபேர் ஸ்கீம்ஸாவும் இருக்கலாம், இப்படியும் இருக்கலாம், அப்படியும் இருக்கலாம். எஸ், விஜய் சார் வந்து ஆட்சிக்கு வரத்துக்கு முன்னாடியே சொன்னாரு, ஊழலற்ற ஆட்சியை நான் தரப்போகிறேன், நீங்க வந்து கரப்ஷன் கவர்மெண்டா இருக்குது அப்படின்னு வந்து விஜய் சார் சொல்றாரு. ஓகே, அதை வந்து அந்த ஊழலற்ற ஆட்சியை நீங்க கொடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சந்தோஷப்படுற ஆளு நாங்களா தான் இருப்போம். ஏங்க இப்போ இவங்களுக்கு கம்மி பண்ணுறதுக்கு நான் இன்னொரு ஐடியாவும் சொல்றேன். அதாவது இந்த 13 லட்சம் கோடி கடனை எப்படிலாம் கம்மி பண்ணணும்ட்டு நான் ஒரு ஐடியா சொல்றேன். ஒன்றும் இல்லை, விஜய் சார் வந்து ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி என்ன சொன்னாருன்னா, ஸ்டாலின் டாக்ஸ்ன்னு ஒன்று இருக்கு. எது? ஸ்டாலின் சார் டாக்ஸ்ன்னு ஒன்று இருக்கு. அதாவது கட்டிங்கு கரப்ஷனு. ஒரு ப்ராஜெக்ட்னா அந்த ப்ராஜெக்ட்ல வந்து 30% வந்து இவங்க கமிஷனா கேட்குறாங்க, 20% இங்க போகுது, 10% அங்க போகுது, அப்படி இப்படின்னு பிரிச்சு ஸ்டாலின் சார் டாக்ஸ்ன்னு ஒரு எடையை போட்டாரு. இப்போ இந்த ஆட்சி வந்துருச்சு, அப்போ விஜய் சார் டாக்ஸ்ன்னு கண்டிப்பா இருக்காது. கரெக்டா?
எந்த ஒரு மிகப்பெரிய ப்ராஜெக்டா எடுத்தாலும் விஜய் சார் டாக்ஸ்னு ஒன்று இருக்க போறது இல்லை. பிகாஸ் நீங்க ஊழலற்ற ஆட்சியை தர போறீங்க, எங்கேயும் கட்டிங் கமிஷன் கரப்ஷன் இருக்க போறது கிடையாது. ஸோ அப்படி இருந்தாலே எஸ் மேபி இந்த 13 லட்சம் கோடி கடன் கீழே வரப்போகுது. அப்போ வந்து ஆப்வியஸா நீங்க வந்து நான் உங்க கவர்மெண்ட்டுக்கு தான் வந்து நான் இதெல்லாம் சொல்றேன். நீங்க வந்து இப்படிலாம் செயல்பட்டால் நானே ஆட்ஸ் ஆஃப் பண்ணுவேன்ல. நானே பண்றேன்னா மக்களும் பண்ணுவாங்க. ஏன்னா ஒரு இந்த 4-5 வருஷத்துல நீங்க நெக்ஸ்ட் ஆட்சியை விட்டு போகும்போதோ இல்ல நெக்ஸ்ட் கண்டினியூ ஆகும் போதோ திருப்பியும் ஒரு வெள்ளை அறிக்கையை ஒரு 4 வருஷத்தை 5 வருஷம் கழிச்சு விடுங்க. அப்போ வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, ஏங்க நாங்க பொறுப்பேற்கும் போது இவ்வளவு லட்சம் கோடி கடன் இருந்துச்சுங்க, இப்ப பாருங்க நாங்க கம்மி பண்ணிருக்கிறோம் அப்படின்னு நீங்க கெத்தா சொல்லலாம், ஸ்டைலா சொல்லலாம். அந்த கான்பிடென்ட்டை வந்து எங்களுக்கு கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸோ வந்து நேத்து ஃபுல்லாவே அப்படிதாங்க எடுத்துட்டு போனாங்க. ஆக்சுவலா இது பிரச்சனைகளை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் இவங்க எப்படி ரெவென்யூ ஜென்ரேட் பண்ண போறாங்க, எப்படி வந்து கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்டை உருவாக்க போறாங்க. ஏங்க நம்ம ஒரு தனிநபர் மேல இவ்வளவு கடன் இருக்குன்னு சொல்றோம், தனிநபர் ரெவென்யூன்னு ஒண்ணு இருக்குல்ல, அதை பத்தி யாருமே பேச மாட்டாங்க. என்னமோ அதான் திருப்பி சொல்ற மாதிரி ஆக்சிஸ் பேங்க் HDFC வந்து நம்ம கழுத்தை பிடிக்கிற மாதிரி தான் நேற்று வந்து பாத்தீங்கன்னா கதையை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஸோ வெள்ளறிக்கையை தாக்கல் பண்ணிட்டாங்க. இந்த வெள்ளறிக்கையை இதுதான் ஃபர்ஸ்ட் வாட்டி தாக்கல் பண்றாங்களான்னு கிடையாது. அது என்னமோ இந்திய தொலைக்காட்சிகளில் முதன்முறையாகன்ற மாதிரி பேசினிருக்காங்க. வெள்ளை அறிக்கையெல்லாம் நிறைய பேர் நிறைய வாட்டி தாக்கல் பண்ணிட்டாங்க. 2001-26 வந்து பாத்தீங்கன்னா ADMK பண்ணாங்க. ஏன் இப்போங்க 2021-26 ஏங்க பிடிஆரும் ஒயிட் பேப்பரோட தான் நின்னாரு. வெள்ளரிக்கை உங்க லாங்குவேஜ்ல ஒயிட் பேப்பரு அவரும் தான் தாக்கல் பண்ணாங்க, அவங்களும் தான் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஸோ வர ரூலிங் பார்ட்டி எல்லாருமே இந்த வெள்ளரிக்கையை தாக்கல் செய்யறது இப்பெல்லாம் வந்து இயல்பாயிடுச்சு. அதே மாதிரி அவங்க ப்ரீவியஸ் கவர்மெண்ட் மேல பழிய போட்டுதான் நம்ம ஒன்றும் பெருசா எடுத்து அதை விவாதிக்கணும்னு அவசியம் கிடையாது. பிகாஸ் அவங்க அதை தானே பண்ணுவாங்க, வேற என்ன பண்ணுவாங்க? அந்த கவர்மெண்ட் DMK கவர்மெண்ட்டுக்கோ இல்லை ADMK கவர்மெண்ட்டுக்கோ சப்போர்ட் பண்ணி சொம்ப அடிக்க மாட்டாங்க. ஸோ அந்த பழிய போட்டுட்டு நான் என்ன சொல்றேன், இனிமேட்டு நீங்க ஒழுங்கா பண்ணா எங்களுக்கு சந்தோஷம். ஏங்க ஒரு சில விஷயங்கள் நம்ம கேள்விப்படுறோம். இப்போ குறிப்பா வந்து இந்த TVK கவர்மெண்ட்டை பத்தி பேசணும்னா எஸ் அங்க இங்க கோளாறுகள் இருக்கு, அந்த கோளாறுகளை நம்ம சுட்டி காட்டிட்டு தான் இருக்கோம். பட் நல்லது நடக்கும் போது அதையும் சொல்லுறது நம்ம வேலைங்க. ஏங்க நான் நேற்று ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். அதாவது நம்ம மாண்புமிகு அமைச்சர் ராஜ்மோகன் அவர்களுக்கு நான் ஃபர்ஸ்ட் ஒரு ஆட்ஸ் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஏன்னா ஒரு விஷயம் கேள்விப்படுறேன். அதாவது தனியார் பள்ளிகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா அங்கீகாரம், அதாவது NOC கொடுப்பாங்க போல, அதை வந்து எந்தவித புரோக்கரேஜும் இல்லாம எந்தவித கமிஷனும் இல்லாம கிட்டத்தட்ட 1000 தனியார் பள்ளிகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா நேற்று அங்கீகாரம் கொடுத்து முடிச்சிருக்காங்க. தனியார் பள்ளி நிர்வாகிகள் தமிழகத்தில் ஒரு 15,000 பள்ளிகள் அங்கீகாரத்திற்காக மாவட்டம் தோறும் மாநிலம் தோறும் அமைச்சர்கிட்ட பார்த்து அங்கங்க இடைத்தரகர்களை பார்த்து பணத்தை கொடுத்து ஏமாந்து 5 ஆண்டுகளாக நாங்கள் பட்ட சித்திரவதைகளுக்கு அளவே கிடையாது. அதே மாதிரி அதிகாரிகள் கூட ரொம்ப அலைய வச்சுட்டாங்க. தளபதி விஜய் அவர்கள் பொறுப்பேற்ற பின்னால் 1 மாத கால இடைவெளிக்குள்ளாக எந்தவித நிர்பந்தமும் இல்லாமல் ஆயிரக்கணக்கான பேர் அழைத்து சென்னையில் வைத்து அங்கீகாரம் கொடுத்திருக்காங்க. தமிழ்நாட்டு பள்ளி கல்வித்துறை வரலாற்றிலே இந்த மாதிரி ஒரு நிகழ்வு என்பது எங்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. பள்ளி அவங்க தலைமை அதிகாரிகள் எல்லாம் பேசுறாங்க, சந்தோஷமா சொல்றாங்க. ஏங்க ஃபர்ஸ்ட்லாம் வந்து நாங்க இங்க சுத்தணும், இங்க போகணும், இங்க பார்க்கணும், இந்த புரோக்கரை பார்க்கணும், அங்க பார்க்கணும். பட் இப்போ வந்து ஒரே மாசத்துல முடிச்சு கொடுத்துட்டாங்க, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது அது கேட்க நம்மளுக்கும் சந்தோஷமா தான் இருக்கு. நான் இந்த விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே பாராட்டுறேன். ஹேட்ஸ் ஆஃப் டு ராஜ்மோகன் சார். ஏன்னா இந்த மாதிரி கிளியரா விசிபிளா எந்தவித அந்த புரோக்கரேஜ் கமிஷனும் இல்லாம நீங்க நடைமுறைப்படுத்தினீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். அதுதான் as usual நீங்க ஊழலற்ற ஆட்சின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ யாருமே ஊழல் பண்ணாம இது மாதிரி எல்லாத்தையும் வந்து ஒளிவு மறைவு இல்லாம பண்ணா உண்மையிலேயே நல்ல விஷயம் தான். ஸோ அந்த விஷயத்த நான் உண்மையிலேயே பாராட்டுறேன். பட் திஸ் ஷுட் கண்டினியூ. ஏங்க பிரச்சனை என்னன்னா இந்த புது தொடப்போ நல்லா பெருக்குன்ற மாதிரி ஃபர்ஸ்ட் வந்த உடனே மட்டும் இந்த மாதிரி நடுவில் எந்த வேலைகளையும் வில்வித்தைகளையும் காட்டாம ஒரு தூய்மையான சக்தியா இருந்துட்டு போக போக ஒரு 6 மாசம் கழிச்சோ 1 வருஷம் கழிச்சோ 2 வருஷம் கழிச்சோ நீங்க மத்தவங்க பேச்சை கேட்டுட்டு நீங்களும் கெட்டு போயிடக்கூடாது. ஸோ ராஜ்மோகன் இப்போ எப்படி இருக்காரோ, எப்படி தூய்மையானவரா காட்டிக்கிறாரோ அதே மாதிரி நீங்க எப்பவுமே தொடரணும், எப்பவுமே வந்து பண்ணணுன்றதை நான் கேட்டுக்கிறேன். அவங்க பேசும்போது அது ரொம்பவே மன நெகிழ்ந்த ஒரு விஷயம் தாங்க. ஏங்க ஒரு அங்கீகாரம்லாம் சும்மா கிடைக்காது இல்லைங்க. அவங்க அதை பேச கேட்கும் போது நம்மளுக்கே கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. ஸோ ஒளிவு மறைவா இல்லாம எல்லாமே வெளிப்படையா இருந்தா நமக்கு சந்தோஷம் தான். அதே மாதிரி இன்னொரு டிபார்ட்மெண்ட்டை பேசணும்னா ரொம்ப கஷ்டப்படுற டிபார்ட்மெண்ட்னா எப்படியாவது கஷ்டப்பட்டு நல்ல பேர் வாங்கணும் அப்படின்ட்டு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு. அதுதான் நம்ம மதுவிலக்குத்துறை. ஏங்க நீங்க பாத்தீங்கன்னா சில டிபார்ட்மெண்ட்லாம் இட்ஸ் டிஃபிகல்ட் டு ஹேண்டிலுங்க. இந்த போக்குவரத்து டிஃபிகல்ட் டு ஹேண்டிலு, EB டிஃபிகல்ட் டு ஹேண்டிலு,
ஏங்க இந்த மதுவிலக்கு இருக்கு பாருங்க, இதுவும் டிஃபிகல்ட் டு ஹேண்டில். ஏன்னா டிரெக்டா மக்கள் கிட்ட இருந்தே கொஸ்டின் வர டிபார்ட்மெண்ட்ஸ் இது. நம்ம ஆதவர்ஜுன் வச்சுக்கிறாரு பாருங்க பொதுப்பணித்துறை, அதெல்லாம் ஜாலியான டிபார்ட்மெண்ட். அதெல்லாம் யாரு என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு கேள்வி கேட்க போறது கிடையாது. பட் டெய்லி பிரச்சனை ஆகுறதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மதுவிலக்குத்துறை முக்கியமா நம்பர் 1. என்ன பிரச்சனைன்றது உங்களுக்கே நல்லா தெரியும். பாட்டிலுக்கு 10 ரூபாய். ஏன்னா இவங்க ஆட்சிக்கு வரும்போது இந்த பாட்டிலுக்கு 10 ரூபாய், பாட்டிலுக்கு 10 ரூபாய் தான் வந்தாங்க. பட் இப்போ முற்றிலும் ஒழிக்கப்படவில்லை என்றாலும் ஒரு அளவுக்கு இந்த பாட்டிலுக்கு 10 ரூபாய் வாங்க கூடாதுன்னு கவர்மெண்ட் ஸ்ட்ரெஸ் பண்றாங்க. நான் கவர்மெண்ட்டை இதுல குற்றம் சொல்ல மாட்டேன். ஏன்னா விஜய் வந்து தெளிவாவே சொல்லிட்டாரு போல, இந்த பாட்டிலுக்கு 10 ரூபாய் எப்படின்னா எதனா பண்ணி ஒழிங்கன்னு சொல்லியிருப்பாப்ல. சோ அதை வந்து இவங்க இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கான வழிகளை யோசிச்சுன்னு இருக்காங்க. உங்களுக்கே நல்லா தெரியும், பாட்டிலுக்கு 10 ரூபாய் வாங்க கூடாதுனாங்க. அங்கங்க போய் மக்களே கேட்க ஆரம்பிச்சாங்க. சில பேரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சஸ்பெண்டே பண்ணிட்டாங்க. யார் யார் பாட்டிலுக்கு 10 ரூபாய் வாங்குறாங்கன்னு இவங்க கேள்விப்படுறாங்களோ அவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சஸ்பெண்ட் பண்ற விஷயத்தையே நம்மளாம் அங்கங்க பார்த்தோம், கேள்விப்பட்டோம். சோ ஏதோ ஒன்று இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அதை வந்து நம்ம குத்தம் சொல்ல தேவையில்ல. 717 மதுக்கடைகளை மூடுறேன்னு சொன்னீங்க. ஆனா 717 எத்தனை மூடுன்னு தெரியல. அதோட வெள்ளை அறிக்கையை நம்மளே கேட்டிருந்தோம். 717 மூடிட்டால் எங்களுக்கு சந்தோஷம் தான். கொஞ்சம் கொஞ்சமா இப்படி மதுக்கடைகளையே கம்மி பண்ணிட்டு வந்தாலும் சந்தோஷம் தான். இந்த பாட்டிலுக்கு 10 ரூபாவை எல்லா இடத்துலயும் தடுத்துட்டீங்கன்னா சந்தோஷம் தான். அந்த அமைச்சர் பேரு விக்னேஷ் நினைக்கிறேன். பரவாயில்ல, பாக்குறதுக்கு வந்து இவரு பேச மாட்டாரு, இவருக்கு இந்த டிபார்ட்மெண்ட்லாம் ஹேண்டில் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி தெரிந்தாலும் ஒரு அளவுக்கு அவர் ஹேண்டில் பண்றாருன்னு நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா விஜய் சொன்னதை எப்படியாவது இந்த 10 ரூபாய் ஒழிக்கணும், அவரே வந்து எக்ஸ்பிளனேஷன் வாங்கினாரு, அவரே வந்து எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாரு. பிரஸ் ஹேண்டிங்கும் அந்த மனுஷன் வந்து நல்லா பண்றாருன்னு தான் எடுத்துக்கலாம். ஏன்னா பிரஸும் கேட்கிற கேள்விக்கு கொஞ்சம் திணறாம கிணறாம எப்படி ஹேண்டில் பண்ணுன்றது வந்து அந்த மது விலக்குத்துறை அமைச்சர் விக்னேஷ் அவர்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ நல்லாவே ஹேண்டில் பண்றாரு. நேத்து டாஸ்மாக் ப்ரொடெஸ்ட் ஒன்று நடந்துச்சு, அதை பாத்தீங்களா இல்லையா? 11,000 ரூபாய் சம்பளத்தை ஒரு எம்எல்ஏ வாழ்ந்து காட்டுங்க பாக்கலாம். எப்ப பாரு 10 ரூபாய் வாங்குறான், 10 ரூபாய் வாங்குறான். 10 ரூபாய் வேணாயா, 10 ரூபாய் வேணாம். டாஸ்மாக் ரூல் வேணாம். அவனுக்கு உரிய சம்பளத்தை கொடுங்க. 11,000 ரூபாய் சம்பளம், 23 வருஷம் ஒரு குடும்பத்தை நடத்த முடியுமா? குழந்தைங்களோட வந்திருக்காங்க. பீர் பாக்ஸுக்கு 40 ரூபாய், மத்த கேஸ்க்கு 90 ரூபாய். இதெல்லாம் நாங்க வந்து கட்சி நிதி ஊழல கட்டு நிறுத்திட்டோம். 10 ரூபாய் பிரச்சனை பொதுமக்கள்கிட்ட யாருக்கு கை நீட்டி கேட்கறது நடக்காது. நேத்து வந்து டாஸ்மாக் ஊழியர்கள் வந்து போராட்டம் பண்றாங்க. இந்த அமைச்சர் விக்னேஷ் அவர்களை எதிர்த்து பல கோரிக்கைகளை வைக்கிறாங்க, கேள்வி கேட்கிறாங்க. இதெல்லாம் எங்கிருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா, இது வந்து லாஸ்ட் 5 வருஷத்துல இல்ல. இவங்கலாம் வந்து ரோட்டுக்கு வந்து போராடல. பிகாஸ் அந்த 10 ரூபாவை அவங்க பெருசா எடுத்துக்கல. டிஎம்கே கவர்மெண்ட் அப்படியே விட்டுட்டாங்க. பட் இது இப்ப ஏன் பெருசாகுதுன்னா, இப்ப அந்த 10 ரூபாவை கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்ண நினைக்கிறாங்க டிவிக்கு. அதுல நான் உங்களை பாராட்டுறேன். ஸ்டாப் பண்ண நினைக்கும் போதுதான் இந்த ப்ரொட்டஸ்ட் எல்லாம் வருது. நேத்து வந்து அதுல இருந்து சில பேர்லாம் பேசுறாங்க. ஒருத்தர் வந்து பிரஸ் மீட் கொடுக்கும் போது சொன்னாரு, 11,000 ரூபாய் சம்பளத்துல வந்து இந்த அமைச்சர் விக்னேஷன் வந்து ஒரு மாசம் வேலை செய்ய சொல்லுங்க, இப்படி சொல்லுங்க அப்படி சொல்லுங்கன்னு காட்டமா பேசினாரு. உங்களுக்கு சம்பளம் கம்மியா இருக்குன்னா 11,000 ரூபாய் தான் கொடுக்குறாங்கன்னா கவர்மெண்ட் கிட்ட கேளுங்க, எங்களுக்கு வருமானத்தை ஜாஸ்தி ஆக்கி கொடுங்க. நீங்க அதை டிஎம்கே கவர்மெண்ட் கிட்டையும் கேட்டுக்கலாம், ஏடிஎம்கே கவர்மெண்ட் கிட்டையும் கேட்டுக்கலாம். இல்லையா இப்ப டிவிகே கவர்மெண்ட் கிட்ட கேளுங்க. அவர் அந்த கோரிக்கையும் வைக்கிறாரு, எங்களுக்கு சம்பளத்தை ஏற்றி கொடுங்கன்னு கோரிக்கை வைக்கிறாரு. இதையும் அமைச்சர் விக்னேஷும் டிவிகேவும் ஷுட் கன்சிடர். அவங்க 10 ரூபாய் வாங்குறதுக்கான எக்ஸ்பிளனேஷன் என்ன தராங்க? ஃபர்ஸ்டே ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருந்தாங்க. இந்த அட்டைப்பெட்டி இடக்க இடம், இந்த பாட்டில வைக்க இடம், அப்படி இப்படின்னு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருந்தாங்க. அதை சார்ட் அவுட் பண்ணணும். அதுக்குதான் இப்போ வந்து அந்த ஒரு மிஷின் எடுத்துட்டு வந்தாங்கன்னு நினைக்கிறேன், இந்த பாட்டில்ஸை கலெக்ட் பண்றதுக்கு. அந்த மிஷின்ஸும் நிறைய இடத்துல அவர் சொல்றாரு, அந்த பேட்டி கொடுக்குறவரே சொல்றாரு, அந்த மிஷினு QR கோட்லாம் வேலை செய்ய மாட்டுங்க சில இடத்துல அப்படின்னு சொல்றாரு. பட் இருந்தாலும் இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு ரெக்டிஃபை பண்ண நினைக்கிறாங்க. அந்த விஷயத்துல வந்து நான் பாராட்டுறேன். இந்த 10 ரூபாய் இஷ்யூ இப்போ வந்து இவங்க கம்மி பண்ணணும்னு நினைச்சனால தான் இவங்கலாம் வந்து இப்போ போராடிட்டு இருக்காங்க, ப்ரொடெஸ்ட் பண்றாங்க. எங்களுக்கு 11,000 ரூபாய் சம்பளம் பத்தாது, நாங்க எப்படி வாழுறது அப்படி இப்படின்றாங்க. எஸ், கவர்மெண்ட் அதை ரீகன்சிடர் பண்ணும். இவங்களுக்கு சம்பளம் மேபி 11,000 ரூபாய்க்கு எப்படிங்க வேலை செய்ய முடியும்? ஃபர்ஸ்ட் பிரச்சனை என்னன்னா, ஒருத்தன் வந்து கெட்டவனாக நினைக்கிறானா அவனை நம்ம நல்லா பார்த்துக்கிட்டா அவன் கெட்டவன் ஆக மாட்டான். ஸோ இந்த ஊழியர்களுக்கு நீங்க 11,000 ரூபாய் சம்பளம் இல்லை 13,000 ரூபாய் 14,000 ரூபாய் கூட இருந்தாலும் அந்த சம்பளத்தில் அவங்களால வாழ்வாதாரத்தை பார்க்க முடியுமானா முடியாது. அப்பதான் என்ன பண்றாங்கன்னா இந்த மாதிரி இதுல வில்லங்கத்துல ஈடுபடுறாங்க. அவரே சொல்றாரு, அட்டைப்பெட்டியில 120 கோடி வருது, இவ்வளவு கோடி வருதுன்னு சொல்றீங்கல்ல, அந்த 120 கோடியை வாங்கி நீங்க டாஸ்மாக் ஊழியர்களுக்கு வருமானமா கொடுங்க அப்படின்றாரு. ஸோ ஆல் திஸ் ஷுட் பி கன்சிடர்ட். இந்த மாதிரி சில ஆக்ஷன்ஸை எடுக்கிறாங்க. அந்த ஆக்ஷன்ஸையும் நம்ம பாராட்டி தான் ஆகணும். டாஸ்மாக்ல வந்து பாத்தீங்கன்னா நல்லாவே வந்து எதனா ஒண்ணு பண்ணி கட்டுப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க. அந்த 10 ரூபாவை முற்றிலும் ஒழிக்கணும்னு நினைக்கிறாங்க. சில இடத்துல அது பெரிய பூகம்பமாகவும் ஆகிட்டு இருக்கு. டாஸ்மாக் அவங்களே வந்து ப்ரொடெஸ்ட் பண்றாங்கன்னா பாருங்க. ஸோ கம்மி உடனடியா பண்ணலனாலும் இன்னொரு 4-5 மாசத்துலயாச்சு அதை முற்றிலும் ஒழிக்கணும். ஏன்னா 10 ரூபான்றத
வாங்கக்கூடாது. பிகாஸ் மிஸ்டர் விஜய் எப்படி ஆட்சிக்கு வந்தார்னா இந்த பாட்டிலுக்கு 10 ரூபான்னு பாடி தான் வந்தார். ஸோ அந்த 10 ரூபாய் இன்னுமே வசூல் பண்ணிட்டு இருந்தா அப்புறமா மக்களுக்கு உங்க மேலேயும் நம்பிக்கை இல்லாம போயிடும். சும்மா பேசிட்டு இவர் வாங்கிட்டாண்டா இருப்பாரு அப்படின்ற மாதிரி போயிடும். அதை அமைச்சர் விக்னேஷும் ஏதோ பண்ணின்னு இருக்காப்ல எங்கேயோ. ஏங்க இப்ப அமைச்சர் விக்னேஷை பத்தி பேசினா என்னடா அமைச்சர் விக்னேஷுக்கு கூஜா தூக்குறியா சொம்படிக்கிறியான்னு யாருன்னா கேட்டு போறீங்க. நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஏங்க ராஜ்மோகனா நல்லது பண்ணாருன்னு சொன்னல. ஸோ யார் நல்லது பண்ணாலும் ஏன்னா நம்ம மதன் கௌரி கிடையாது. டிஎம்கேவை பற்றி மட்டும் டார்கெட் பண்ணிட்டு டிவிகேவை புகழ்ந்து பேசுற ஆள் நம்ம கிடையாது. நம்ம யார் நல்லது பண்ணாங்களோ அவங்க நல்லதை எடுத்து நம்ம காதுக்கு வந்துச்சுன்னா அதை சொல்லுவோம். ஸோ ஓரளவுக்கு இவர் கட்டுப்பாடு பண்ணுகிறாரு. ராஜ்மோகனுக்கும் தி அதர் சைட்ல வந்து பாத்தீங்கன்னா வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். இந்த மாதிரி கண்டினியூஸ் ஒர்க்கா இருக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் ஒண்டி இருந்துட்டு அப்புறமா வந்து பின்வாங்குற ஜகா கூட்டங்களா இருந்து நீங்களும் வந்து கருப்பாடுகளா மாறிடக்கூடாது அப்படின்றத ரோஸ்ட் ரிக்வெஸ்டா நான் வச்சுக்கிறேன்.